என்னை காப்பாத்துறதுக்காக நீ திரும்ப வந்த. இன்ஸ்பெக்டர் கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ண. ஓ நோ டார்லிங், நாட் ரைட் நவ, சாரி. கியாரா பேரு சொன்னதோ ஆபீசர் என்ன போக விட்டுட்டாரு. ஓ யூ போத் ஆர் தி பெஸ்ட் இன் மை லைஃப். உனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நான் உங்க மேனேஜர். உங்க இமேஜை கிளியரா வச்சுக்கிறது என்னோட டியூட்டி. ஆனா கியாரா விஷயத்துல நீங்க பண்ண வேண்டிய டியூட்டிஸை பண்ணவே மாட்டேங்கிறீங்க. ஒருவேளை நீங்க அரெஸ்ட் ஆனீங்கன்னா அது கியாரா மேல எப்படி இம்பாக்ட் காட்டும்? அது அவளோட ஸ்கூல் மேல, படிப்பு மேல, ஃபியூச்சர் மேல இம்பாக்ட் காட்டும். உங்களுக்கும் எனக்கும் நல்லா தெரியும் நீங்க அவளோட அப்பா இல்லைன்னு. ஆனா கியாராக்கு நீங்க தான் அவளோட உலகமே. உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் அவளோட அப்பா. What are you doing? Please. I'm sorry. Stop. Please. I'm so sorry. I'm really very very sorry. இனிமே அப்படி நடக்காது. நம்ம ஒரு டீல் போட்டுக்கிட்டு வந்தா கியாராவை நான் ஸ்கூல்ல சேர்க்கணும், அப்பாவா என் பேரை கொடுக்கணும். நம்ம ரெண்டு பேருக்குள்ள எந்த ரிலேஷனும் இல்ல, ஜஸ்ட் உலகத்துக்கு காட்டுறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனா நமக்கு தான் கல்யாணமே ஆகலையே. யா ட்ரூ. ஆனா உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஆச்சுல்ல. அவனுடைய டாட்டர், நீ அவளுடைய மாம், நான் அவளுடைய ஃபாதர். அப்ப நாம ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் வைஃப் தானே. ஒரு உண்மையை சொல்லட்டுமா, நம்ம ரெண்டு பேரோடது பொய்யான உறவா இருக்கலாம். ஆனா ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ல இருந்து என்ன காப்பாத்திக்கிட்டே இருக்கு. So I really like it. என்ன மன்னிச்சிடுறே இல்ல மறுபடியும் நான் இல்ல. It's all right. Now I'm gonna get a drink. No. Go and get into the car. Okay. இந்த பொய்யான உறவு தான் என் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய உண்மை போல இருக்கு. நீ எப்போ என் லைஃப்ல வந்துட்டு போனாலும் எனக்கு நீ கஷ்டத்தை தான் கொடுத்துருக்க. ஆனா இனிமே அப்படி நடக்காது. நான் இப்போ எந்த வழியில போயிட்டு இருக்கேனோ அந்த வழியில பிரக்யாங்கிற முள்ள வரவே விட மாட்டேன். நீங்க இல்லாம எவ்வளவு தூரம் என்னால வந்திருக்கவே முடியாது. உங்க நிழல் எப்போ என் கூடவே இருக்கு. கியாராவோட நடக்கும்போது நீங்க என் கூடவே வர மாதிரி இருக்கும். நீங்க என்னை விட்டு தூரமா பிரிஞ்சு போயிட்டீங்க. ஆனா கியாராவை எனக்கு கொடுத்து நீங்க என் பக்கத்திலே தான் இருக்கீங்க. நான் ரொம்ப தூரம் போயிட்டேன். உன்னை என்ன நெருங்கவே விட மாட்டேன். நீ என் லைஃப்குள்ள வந்தது ஒரு ஆக்சிடென்ட் தான். உங்க கூட இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. என் லைஃப் புக்ல இருந்து ஏதாவது ஒரு பக்கத்தை கிழிக்கணும்னா உங்க பாட்டி உங்களை விட்டு பிரிஞ்சு போன நாள நான் கிழிச்சு எரிஞ்சிருவேன். ஒருவேளை நான் என்னோட புக்ல இருக்கிற ஒரு பேஜை கிழிக்கணும்னா நான் உன்னை சந்திச்ச அந்த நாளை கிழிச்சு எரிஞ்சிருவேன். பாட்டி இறந்ததுக்கு அப்புறம் நீ என் வாழ்க்கையில இருந்தங்கிற விஷயத்தையே மறந்துட்டேன். உன்னோட நினைப்பு எப்போ எனக்கு வந்தாலும் என் மனசுக்குள்ள கோபம் மட்டும்தான் வரும். Let's dance. Please could you put her to sleep? Yes. Kiara? அம்மா, I am going to sleep. And please next time டாடி கிட்ட சொல்லிடுங்க ட்ரிங்க் பண்ண கூடாதுன்னு. Kiara, I'm not drunk. I'm not drunk, baby. Look, I'm only happy. பாத்து மெதுவா. Fine. Good. I'm cool. ஃபரிதா ஆண்டி, நீங்க இன்னும் தூங்கலையா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாங்க தான் வீட்டுக்கு வந்தாச்சுல, இப்ப போய் நீங்க தூங்குங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஆண்டி? இந்த பிரக்யா இருக்கால, இவ வெறும் கிங்கோட வேலையை மட்டும் இல்ல, கிங்க கூட சமாளிக்கிறா. ஓகே, குட் நைட். ஐ வில் see you in the lovely morning. என்ன பண்ணாம? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. அதனால தான் எதுவும் பேசாம போயிட்டாரு. அவன் ஒரு ராப் ஸ்டார். யாரு கூடயாவது அவன் காஃபி குடிச்சா கூட இந்த சேனல்காரங்க அதை பெருசாக்கிடுவாங்க. இப்ப என்னடான்னா கிளப்ல பெருசா பிரச்சனை பண்ணிட்டான். நீங்க அதை பாத்துட்டீங்களா? அதனால தானே கேக்குறேன், அங்க என்னாச்சுன்னு சொல்லு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை.
நியூஸ்காரங்க எனக்கு தெரியும். நான் தேவையில்லாம டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு தானே என்கிட்ட இதெல்லாம் மறைக்கிற. ஆனா கிங்குக்காக நீ படுற டென்ஷனுக்கு முன்னாடி என்னோட டென்ஷன்லாம் ஒண்ணுமே இல்ல. நீ கிங்குக்காக என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கியோ இந்த மொத்த லண்டன்லயும் எந்த வைஃபும் தன்னோட ஹஸ்பண்டுக்காக பண்ண மாட்டா. ஆக்சுவலி கிங் சொல்றது உண்மைதான். நீ வெறும் அவனோட வேலையை மட்டும் இல்ல, அவனோட பேரையும் அவன் ரெப்புடேஷனையும் பாத்துக்கிற. அவரும் எப்பவுமே என்ன அவரோட எம்ப்ளாயியா இல்ல, ஒரு ஃப்ரெண்டா தான் நினைக்கிறாரு. இந்த உறவை அவரும் காப்பாத்துறாரு, நானும் கடைபிடிக்கிறேன். போச்சுடா, முதல்ல நான் மட்டும் தான் ஃப்ரெண்டா இருந்தேன், இப்ப நீ அவனுக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டியா? ஃப்ரெண்ட்ஸ்னு வந்துட்டா சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றது சகஜம்தான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவேன், அவர் எப்படி இருக்காரோ அப்படியே இருக்கட்டும். என்னோட வாழ்க்கையில இப்ப கியாராவை தவிர வேற யாராவது முக்கியம்னா அது கிங் மட்டும்தான். எனக்கு தேவைப்பட்டப்ப அவர் எனக்கு வேலை கொடுத்தாரு, கியாராக்கு அவரோட இனிஷியலை கொடுத்தாரு. நான் அவருக்காக என்ன பண்ணாலும் அது கம்மிதான். நீ இப்ப நடக்கிறத பத்தி தான் பேசுற, ஆனா யோசிக்கிறது எப்பவோ நடந்தது பத்தி தான். நீ எப்பவும் உன்னோட கடந்த காலத்தை பத்தியே யோசனை பண்ணிட்டு இருக்க. 7 வருஷத்துக்கு முன்னாடி நீ எந்த வலியோட இங்க வந்தியோ அந்த வலி இப்பவும் உன்னோட முகத்துல எனக்கு தெரியுது. அது என்னைக்குமே குறையாது. ஆனா ஒண்ணு, நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தான். அதான் உங்களோட எப்ப பேசினாலும் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். நீ சொன்னது என்னவோ சரிதான். 7 கடல் தாண்டாலும் தண்ணி வேணும்னா மாறலாம், ஆனா உணர்வு மாறாது. என்ன உன் அம்மா மாதிரி நினைக்கிறல்ல? உன்னோட அம்மா சொல்ற ஒரு விஷயத்த கேப்பியா? கடந்த காலத்தை மறந்துருமா. அங்க வீட்லயும் என்னை பத்தி யாருமே நினைக்கவும் மாட்டாங்க, என்னை பத்தி யோசிக்கவும் மாட்டாங்க. ஆனா இன்னொருத்தங்களோட சேர்றது இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் அவனை நீ எவ்வளவு விரும்புறேன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டானா எவ்வளவு நல்லா இருக்கும். அவ்வளவுதான். நீ யாரை எழுப்புனேன்னு உனக்கு தெரியாது. உங்களுதான். வேற யாரு? வேற யாரு? நீ இப்ப ஒரு தூங்கிக்கிட்டு இருக்கிற சிங்கத்தை எழுப்பியிருக்க. எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது. உனக்கு நல்லாவே தெரியும்ல, பசியோட இருக்கிற சிங்கம் என்னெல்லாம் சாப்பிடும். ப்ளீஸ் தள்ளி போங்க. தள்ளி போகலாம் தெரியாதே. இப்ப பாரு, நான் உன்னை இப்போ
பண்றேன். என்ன என்ன இப்ப சிங்கத்துக்கு பசிக்குது. முதல்ல சிங்கம் கேசரியோ ஹல்வாவோ சாப்பிடும். அதுக்கப்புறம் இட்லி. அதுக்கப்புறம் பூரி. பிரக்யா, பிரக்யா, தேடும் போதுதான் எதுவும் கிடைக்காது. இந்த கண்ணாடியை எங்க வச்ச? என் கண்ணாடி எங்க போச்சு? ஐ நோ. ஐ நோவா? அப்படின்னா நீங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்களா? நாள் ஃபுல்லா கண்ணாடி போட மாட்டீங்க, ஆனா காலையில மட்டும் ஏன் கண்ணாடி தேடுறீங்க சொல்லுங்க. ஏன்னா டே ஃபுல்லா நான் லென்ஸ் போட்டிருப்பேன். ஆனா காலையில மட்டும் படிக்கிறதுக்கு அம்மாக்கு கண்ணாடி தேவைப்படும். நீங்க எதுக்கு கண்ணாடி ஒளிச்சு வச்சீங்க? ஏன் ஒளிச்சு வச்சேன்னா, நான் இப்போ உங்களை கண்ணாடி இல்லாம பார்க்கணும்னு நினைச்சேன். ஏன் கியாராக்கு அம்மா கண்ணாடி போட்டா பிடிக்கலையா? கியூட்டா இருப்பீங்க, ஆனா கண்ணாடி இல்லாம பார்த்தா எவ்வளவு கியூட்டா இருக்கீங்கன்னு பார்க்க ஆசையா இருந்துச்சு. எப்படியும் நீ கியூட்டா தான் இருப்ப. ஆனா கண்ணாடி இல்லாம நீ எவ்வளவு கியூட்டா இருப்பேன்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். நீங்க அழுவுறீங்களாமா? என்ன மன்னிச்சிடுங்கம்மா. இதுக்கப்புறம் என்னைக்குமே உங்க கண்ணாடியை ஒளிச்சு வைக்க மாட்டேன். 1 மினிட் இருங்க. அட ஓகே ஓகே ஓகே, ஐ அம் சாரி. இதுக்கப்புறம் எப்பவும் பண்ண மாட்டேன். சாரின்னு சொன்னல. கண்ணாடி இந்தாங்கம்மா. என்ன மன்னிச்சிடுங்கம்மா, நான் காது கூட புடிச்சிட்டேன். சரி, காதை புரிச்சுக்க. உனக்கு வேணும்னா சிட்டப்ஸ் கூட பண்றேன். அம்மா, உங்களுக்கு வேணும்னா நான் சிட்டப்ஸ் கூட பண்றேம்மா. அதுக்கு பேர் என்ன? தோப்பு கர்மம். அம்மா, நீங்க இப்ப என்ன மன்னிச்சிட்டீங்க தானே? ஐ லவ் யூ சோடா புட்டி. Hey, I love you, Soda Buddhi. வாழ்க்கையில திரும்பி பார்க்க வேண்டிய காரணமும் இல்ல, அவசியமும் இல்ல. ஆனா கியாரா, நீங்க என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டீங்க. ஆனா உங்களோட அழகான மெமரியை என்கிட்டயே விட்டுட்டீங்க. உங்களை என்னால எப்படிங்க மறக்க முடியும்? I love you too, என் செல்லம். நேரம் தூங்கலாம். சரி, என்கிட்ட இந்த மாதிரி இன்னும் 50 இருக்கு. நீ தூங்கிட்டே இருந்தனா நான் இப்படி எழுப்பிக்கிட்டே நீ இருப்பேன். என்னைக்குமே இப்படி பண்ணாத. அபி, நான் சும்மா உன்கிட்ட சொன்னல மறுபடியும் இப்படி பண்ணாதன்னு. அபி, சும்மா உன் கூட விளையாடுறதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா? நீ விளையாடலாம்,
ஆனா என் வாழ்க்கைய விளையாட்டா மாத்தினவளை பத்தி நீ எனக்கு நீ சிரிக்கவை அழவை என்ன கொஞ்சு அதெல்லாம் எனக்கு ஓகே. உனக்கு என் மேல உரிமை இருக்கு. ஆனா அவளை ஞாபகப்படுத்துற அளவுக்கு நான் உனக்கு உரிமை கொடுக்க மாட்டேன். She is no more for me. ஆனா அபி நான் அந்த பிரக்யா பேரை கூட இப்ப எடுக்கலையே. பேரை சொல்லல. ஆனா அவளை மாதிரி எதுவும் என்கிட்ட பண்ணாத. அவ என்ன பண்ணாலும் அதே தான் நீயும் பண்ற. அவ பண்ண எல்லாத்தையுமே இந்த வீட்டுல நான் யாரையும் பண்ண விட மாட்டேன். அவளை நான் பயங்கரமா வெறுக்கிறேன். அவளுக்கு சம்பந்தப்பட்ட நினைவுகளையும் அவளுக்கு சம்பந்தப்பட்ட ஞாபகங்களையும் நான் மறக்கணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் நான் 7 வருஷமா காஃபி கூட குடிக்கல. 7 வருஷமா நான் என்னோட ரூமை சுத்தமா வச்சிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த விஷயம் எல்லாம் தான் அவளை எனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அவன் ஞாபகம் வர்றது எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. இந்த விஷயத்த நீ ஞாபகம் வச்சுக்க. ஓகே? அதான் சொல்றல என்ன தனியா விட்டு. கிராணி நீங்களா? ஐம் சாரி கிராணி, வந்தது தனுன்னு நினைச்சேன். என்னாச்சு கிராணி, எல்லாம் ஓகே இல்ல? எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் சரியா தான் இருக்கு. என்னையே அப்படி பாக்குறீங்க? நான் நல்லா தானே இருக்கேன். சூப்பரா இருக்குல்ல? அப்படியா? அப்படின்னா தனுவை எதுக்காக திட்டின நீ? அது ஜஸ்ட் சும்மா கிராணி. அண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு நடுவில் இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைலாம் நடந்துட்டு தானே இருக்கும். நீங்க எதுக்கு இதை பத்திலாம் கவலைப்படுறீங்க? ஜஸ்ட் ஃப்ரீயா விடுங்க. எனக்கு அவளை பத்தி கவலை இல்லை, எனக்கு உன்னை பத்தி மட்டும்தான் கவலை. ஐம் ஆல் ரைட். நான் நல்லா தான் இருக்கேன். ஃபைன். எவ்வளவு நாளைக்கு தான் மறைப்ப? இது மறையாது, இது மறைக்கவும் முடியாது. மனசுல என்ன மறைச்சு வச்சிருந்தாலும் அதை உன் கண்ணே காட்டி கொடுத்துரும். அப்படியே உன் கண்ணை மூடிட்டாலும் உன் பேச்சில எல்லாமே தெரிஞ்சிடும். இன்னும் உன் மனசுல உன் பிரக்யா தான் இருக்காங்கிற விஷயத்தை எப்படி மறைப்ப? ப்ளீஸ் கிராணி, என்கிட்ட இந்த மாதிரி பேச வேண்டாம். நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் அவன் இல்ல. அப்படின்னா நான் அவ பேரை சொல்றதுல உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு அவளுக்கு சம்மந்தம் இல்லைல்ல. அப்புறம் அவ பேரை சொன்னா உனக்கு என்ன, சொல்லலைன்னா என்ன? அவளை பத்தி பேசினா அவ உன் மனசுல இருக்கிறாங்கிற விஷயம் தெரிஞ்சிடும்னா? இல்ல கிராணி, என் மனசுல அவ இல்ல. அவ மேல வெறுப்பு தான் இருக்கு. ரொம்ப நல்லதுப்பா. இப்பவாது அவ மேல வெறுப்பு இருக்குங்கிற விஷயத்த ஒத்துக்கிட்டியே. அபி, உலகத்துல நீ எங்க போனாலும் காதலுங்கிற விஷயத்த காதல்னு தான் சொல்லுவாங்க. ஒருவேளை நீ அதுக்கு வேற ஏதாவது பேர் வச்சாலும் காதல்ங்கிறது மாறாது. உன்னோட காதல் எப்படிப்பட்டதுன்னா, உன் உடம்புல இருந்து உன் உயிர் போனாலும் போகுமே தவிர உன் மனசுல இருக்கிற காதல் அழியவே அழியாது. நினைப்ப மாத்திக்கலாம், வீட்டை மாத்திக்கலாம், ஆனா இப்பவும் அவ உன் மனசுல இருக்காங்கிற விஷயத்தையும் அவ உணர்வுகள் உன் கூட இருக்குங்கிற விஷயத்தை எப்படி மாத்திக்க முடியும்? இல்ல கிராணி, இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் அவன் செத்து போயிட்டான். அபி, உன்னோட இந்த பொய்ய நினைச்சாதான் பயமாவே இருக்கு. எல்லாமே இருந்தும் கூட தனிமையில இருக்கிறவனை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க. எனக்கும் ரொம்ப பயமா இருக்கு. உன்னை இழந்துருவனோன்னு பயமா இருக்கு. கிராணி, கிராணி அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் தன்னுவோட என் லைஃப்ல சந்தோஷமா இருக்கேன். எல்லாத்துலயுமே சந்தோஷமா இருக்கேன். போதும் அபி, போதும். இன்னும் எவ்வளவுதான் பொய் சொல்லுவ? உன்னோட வழிய உன் சிரிப்பால மறைக்கிற. இப்ப நீ தனு கூட போட்ட ஒப்பந்தத்துக்கு கல்யாணங்கிற பேரை சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்க. அபி, இந்த பொய்யால நீ எங்களை ஏமாத்தல, உன்ன நீயே ஏமாத்திக்கிட்டு இருக்க. நீ இந்த பொய்ய சொல்லிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் உனக்கும் சந்தோஷம் இல்ல, எங்களுக்கும் சந்தோஷம் இல்ல. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நாங்க பிரக்யாவை மறந்துட்டோம்னா? பைத்தியம்டா நீ. நாங்க எந்த பக்கம் போனாலும் அவளோட ஞாபகம் எங்களை மறக்க முடியாம சுத்தி சுத்தி வந்துகிட்டே தான் இருக்கும். உன்னால அவளை இந்த வீட்டை விட்டு தான் விரட்ட முடியும், ஆனா எங்க மனசை விட்டு அவளை விரட்ட முடியாது. உன்னால இது வரைக்கும் எங்க மனசுல இருந்தே அவளை எடுக்க முடியல. உன் மனசுல இருந்து அவளை எப்படி எடுப்ப நீ? அபி, நீ உண்மையை புரிஞ்சுக்கோ அபி. உண்மையை உணர்ந்து நடந்துக்கோ. முன்னாடி நீ எவ்வளவு பிரக்யாவை காதலிச்சியோ அதே மாதிரி தான் இப்பவும் காதலிச்சுக்கிட்டு இருக்க. அப்புறம் இன்னொரு விஷயம், உனக்கு புரியாதது என்னன்னா, பிரக்யா தான் இந்த காயத்தை ஏற்படுத்தினான்னு நினைக்கிறல்ல, அப்ப அதுக்கு மருந்து அவ தான் கொடுப்பா. அதை வேற யாராலும் தர முடியாது.
அபி நான் சொன்னது மட்டும் தப்புன்னு நீ நிரூபிச்சிட்டீன்னா அதுக்கப்புறம் நான் உன்னோட இந்த பாட்டி இல்லைன்னு முடிவு பண்ணிக்கோ. ஏன் என்னால கிராணிக்கு முன்னாடி என் ஃபீலிங்ஸை மறைக்க முடியல? ஏன்